கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஒரு விஜய்க்கு ஸ்ரீதேவி ஜோடி, இன்னொரு விஜய்க்கு ஸ்ருதி ஹாசன். கத்தி படத்துக்கு அப்புறம் விஜய் நடிக்கும் புது படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க பழைய நடிகை ஸ்ரீதேவியும் ஸ்ருதி ஹாசனும். சிம்புதேவன் இயக்கும் இந்த படத்துல விஜயோட ஸ்ரீதேவி முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறதா ஏற்கனவே தகவல் வெளியாச்சு. அது நினைவிருக்கலாம். இப்போ இந்த தகவலை ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூரே உறுதிப்படுத்தியிருக்காரு. இது பத்தி அவர் சொல்லியிருக்கிறது, விஜய் படத்துல ஸ்ரீதேவி நடிக்கிறது உண்மைதான், இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீதேவி கடைசியா தமிழ்ல ரஜினியோட நான் அடிமை இல்லை படத்துல நடிச்சாங்க. 1986 இந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழிச்சு இருமொழி படம் ஒண்ணுல நடிச்சாங்க. பெயர் தேவராகம். தொடர்ந்து தமிழ்ல நடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் வந்த போதும் நடிக்க மறுத்துட்டு இருந்த ஸ்ரீதேவி இப்போ விஜய் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இது மூலமா அவங்க 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நேரடி தமிழ் படத்துல நடிக்கிறாங்க. அருந்ததி, மகதீரா தெலுங்கு படங்களை மாதிரி சரித்திர காலத்தையும் இந்த காலத்தையும் கலந்து இந்த படத்தோட திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கான். இதுல ஸ்ரீதேவி அரசி வேடத்துல, அதாவது விஜய்க்கு ஜோடியா வராங்களாம். இன்னொரு விஜய்க்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்க. இந்த படம் விஜய்க்கு 58வது படம்ன்றது குறிப்பிடத்தக்கது.